வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நாம் இன்னைக்கு டயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டிலே பார்த்து இருந்திருப்பீங்க. மை ஃபையான்சே இஸ் அ 90s கிட் அப்படின்றது தான் வந்து டைட்டிலே கொஞ்சம் ஃபன்னாக போகும். அண்ட் அன்கட் சீன்ஸோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் புதுசாக வந்து எஃப்எஃப்க்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா ஃபேரீஸ். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் கொடுங்க. பர்த்டே ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே. என்னோட இன்னொரு சேனலும் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கேயும் போய் பாருங்கள். அங்கே நிறையா ஒன் ஷாட்ஸ் எஃப்எஃப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதில் ஹீரோயின் பேர் வந்து மூன். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஒயனுக்கு பதிலாக மூன் அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் பேர் வந்து மூன். ஸோ மூன் மூன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? மூன் இப்போ வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் எப்போவுமே வந்து அவங்க கேங்கு கூட போகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ரொம்ப வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி மூணு சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் மூணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ மூணோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா வந்து சுஜி, ஐஷு, தியா அண்ட் அப்புறமா வந்து ஆனி, இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் ஒரு மீட்டப் ஸ்பாட்டுன்னா அது வந்து அந்த ஒரு மினி ஒரு கேஃபே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஃபே தான் எல்லாருமே வராங்க. லைக் வந்து மூன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஏய் மூன் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வந்து சுச்சி கேட்குறாங்க. என்னடி ஆச்சு இவ்வளோ சலிப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஐஷு கேட்குறாங்க. அதான் ஏண்டி கேட்குற, இன்னைக்கு நான் என் ஃபியான்சே வீட்டுக்கு போயிருந்தேன். ஆஹா சரி, தியா கேட்குறாங்க. அதுக்கு ஏன் வந்து இவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன உனக்கும் அவனுக்கு ஏதோ சண்டையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் கூட பிரச்சனையே இல்லையே, அதை கூட சால்வ் பண்ணிடலாமே, ஆனால் இதை சால்வே பண்ண முடியாது போல் அப்படின்ற மாதிரி வந்து மூணு சொல்கிறாங்க. அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு ஆனி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சா, அப்படியே அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு சொன்னாலே வந்து மைண்ட் அப்படியே வந்து ஃபேஸை திருப்பி அப்படியே மேலே பார்க்குறாங்க. என்னாடி எதுக்கு இப்போ மேலே பார்க்குற, அங்கே தான் இருக்கா? ஏய் இன்னும்மா புரியல, அவள் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா, அதுதான் மேடம் வந்து அப்படி போகிறாங்க. ஓஹோ சரி சரி அப்படின்னு அவங்க மூணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளார போயிடலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து மூன் வந்து டயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு ஒரு 1 மந்த்தில் வந்து மேரேஜ் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து போகிறாங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னா வந்து உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் எதாவது வேணும்னு நீ நினச்சேன்னா நீ சொன்னால் இந்த 1 மந்த்துக்குள்ளார பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து டேவோட பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இதெல்லாம் வீட்டுக்கு போய் இதெல்லாம் கொஞ்சம் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஓகே அப்படின்றலாம் கேட்டுக்கிட்டு இப்போ வந்து டயாங் வந்து அவரோட ரூமுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. லைக் அந்த ரூம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே இது நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஏன் தான் இப்போ வந்து மூன் உனக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு வந்து டயாங் சொல்கிறாரு. அப்படி என்ன வந்து இவங்க எனக்கு கிஃப்ட் வச்சுருக்கா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே, காட்டிக்கக்கூடாது அப்படியாட்டா எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து மூணு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நீ வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ரூம்குள்ளாரி தனியாக சின்னதாக ஒரு
மினி ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. லைக் கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போய் இப்போ அந்த ரூம்குள்ளார தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ட்டு வந்து டயான் சொன்னதுமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து கண்ணெல்லாம் வந்து கட்டின அந்த கிளாத்தை வந்து கழட்டிட்டு அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தா அவங்களோட ஐஸ் இப்போ அந்த ஃபேஸ் எல்லாமே இப்போ வந்து சுற்றி பார்க்குது. பார்த்தா அவங்களுக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் டயான் வந்து ஒரு 90s கிட் அப்படின்றதுனால அங்கே வந்து இந்த 90s கிட்ஸோட டாய்ஸு, கேம்ஸு, அந்த டிவி, அந்த கேசட்டு இது எல்லாமே இருக்குது. போஸ்டர் இருக்குது. என்னடா இது எல்லாமே வந்து ஏதோ பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. டயாங்கா பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா. சின்ன வயசுல நான் எவ்வளவோ சண்டை போட்டு கேட்டிருக்கேன், ஆனால் என் வீட்டில் வாங்கி தந்ததே இல்லை. அதனால தான் வந்து நான் இதை எனக்காக என்னோட ரூம் இனிமே இது உனக்கும் தான், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணோட கையை பிடிச்சி அந்த சொப்பு சாமான்லாம் இருக்கும்ல, லைக் மரத்தில் செஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக வந்து கலர் பெயிண்ட் அடித்து நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து கட்டையாக காட்டுறாரு. இதில் இந்த மாதிரி பண்ணலாம், இதில் அப்படி பண்ணலாம், இது என்ன கேசட் தெரியுமா, இது எப்படி விளையாடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் 90s வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து காட்டுறாரு. ஐயோ 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 என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்ட்டு இதுலேருந்து நல்லா தெரியுது. இப்போ எவ்வளவோ அட்வான்ஸாக போயிடுச்சு, இப்போ இன்னும் இதை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கானே. அது சரி, இவன் தான் 90s கிட்டாச்சே, அப்புறம் வேற எப்படி இருப்பான், எனக்குன்னு வந்து சேருது பாரு எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. முன் 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 இங்கே பாரு, இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, வா 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 நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. எது ரொம்ப பிடிச்ச படமா, இப்போ எவ்வளவோ வந்துருச்சுடா, இன்னமும் இந்த இந்த பழைய படத்தையாடா பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐயோ நான் என்னென்னமோ எக்ஸைட்டட் ஆனே, எவ்வளவோ ஆசைப்பட்டேன்னு கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. கடவுளே இதுக்கு தான் வந்து என்ன அவ்வளோ வந்து இது பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் வந்து மூணுக்கு இருக்கு. வா 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 உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து மூவியை போட போகிறாரு. ஆத்தி டேங் 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 ஒரு நிமிஷம் என்னாச்சு மோன். டேங் படம்லாம் இப்போ வேண்டாம், நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். இங்கே இதை தவிர வேறு ஏதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு மோன் கேட்குறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு மோன், இதுதான் பெஸ்ட்டு தெரியுமா. இங்கே பாரு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பலூன்லாம் வச்சுருக்கேன், அதுவும் பொம்மை பலூனெல்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா. இதை ஊதி ஊதி விளையாடலாம். அப்புறம் பப்பிள் சொல்கிறது கூட இருக்குது, வா வா நம்ம பப்பிள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. எது பப்பிள்ஸா, அடி ஐயோ குழந்தைங்க கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்கடா, நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மூணுக்கு. அவ்வளோதான், என் சோனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறாரு, லைக் வந்து அங்கே சொப்பு சாமானு, அந்த பப்புள்ஸ் ஊதுறது, பலூன் ஊதுறது, இது எல்லாத்தையுமே வந்து மூணு கூட சேர்ந்து பண்ண வைக்கிறாரு. மூணையும் சேர்த்து வந்து பண்ண வைக்கிறாரு. மூணுக்கா ஐயோ எப்படியாவது இவனு நான் என்னென்னமோ பிளான் பண்ணினேன், ஒரு ரொமான்ஸு கிஸ்ஸு ஹக்கு அப்படியே டெவலப் பண்ணலான்னு பார்த்தா இவன் அப்படியே வந்து எல்லாத்தையும் முடக்கி வைக்கிறானே. இதெல்லாம் ஆகவே ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாக அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து டேங் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பபுள் அதாவது அந்த பலூன் ஒதுக்கிட்டு இருந்திருப்பாரு. மூணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேங்கோட ஃபேஸை பிடிக்கிறாங்க. லைக் வந்து அந்த பவுட் பண்ண மாதிரி, டேங் பவுட் பண்ணால் அந்த மாதிரி எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து டேங்கோட ஃபேஸை அந்த சீக்ஸை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு மோன், எதுக்கு இப்படி வந்து நசுக்கிற விட்டு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. மூணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வராங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பலூன் வந்து கையில் வச்சுருந்துருப்பார்ல, அது புஷ்
புஸ்ன்னு சவுண்டு கொடுக்குது. லைக் வந்து காற்று வெளியில் போனால் ஒரு சவுண்டு கொடுக்கல, அந்த மாதிரி டயாங் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பலூன் காற்றை வந்து மூனோட மூஞ்சில வந்து விட்டுறாங்க. செம்ம காண்டாகிருச்சு டயாங்காக்கா. செம்மையா சிரிப்பு வருது. லைக் அந்த காற்று வந்து திடீர்னு சர்றானா மூஞ்சில விழும்போது எப்படி முடியெல்லாம் பறக்கும், அதெல்லாம் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு மூணுக்கு. ஏய் மூணு 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 கோச்சிக்காத சரியா? இந்த மாதிரி பண்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மூஞ்சி பாத்தியா எப்படி இருந்துச்சு? ஐயோ எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது தெரியுமா? ஆனா மூணுக்கு செம்ம காண்டாகுது. இருக்குண்டு. ஐயோ நான் என்ன நினைக்கிறேன், இங்க என்ன நடக்குது, ஒரு கிஸ் கூட கிடைக்காத போலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அகெயின் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து டயாங்கோட அம்மா வந்து வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது உள்ளார என்ன நடக்குதுன்னு. அவங்களும் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ சவுண்டு கேட்டதுமே வந்து வெளியில் வராங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரமா? போயிட்டு பார்த்து சீக்கிரமாக வரமாட்டிங்களா? உடனே டயாங் வந்து மா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் தெரியுமா, மூணுக்கு ஒன்றுமே விளையாடவே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் தெரிஞ்சிட்டாலும் டேய் அசிங்கம்மா வாயில வந்துருண்டா, ஏதாவது சொல்லிடுவேண்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசுல நினச்சிக்கிறாங்க. சரி அத்தை நான் கிளம்புறேன், நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், அது மட்டும் போதும் அத்தை அப்படின்ட்டு அவங்க அப்படியே மனசுக்குள்ளார வந்து அதை சொன்னதுக்கு அப்புறமா மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க, முடிஞ்சா உங்க பையனோட அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அப்படியே பத்த வச்சு எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மனசுல நினைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து சொல்லிட்டு வந்து இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடியுது. இதுதான் மச்சான் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்கிருந்த ஐஷு, சுஜி, தியா, ஆனிக்கெல்லாம் செம்மையா சிரிப்பு வருது. அவ்வளோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூணுக்கா செம காண்டு. ஏய் போதும் நிறுத்துங்கடி, நான் இங்க என்னோட வயிற்றுல சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா அப்படின்னு மூணு கத்துறாங்க. இல்லை மச்சான் பாவண்டா, நம்ம கேங்லயே வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆக போறது நீதான். எங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் யாரும் வந்து இந்த அளவுக்கு 90s கிட்ஸா இல்லவே இல்லை மச்சான், சீரியஸா சொல்றேன்டா. ஐயோ என்னால சிரிப்பா அடக்கவே முடியலடா அப்படின்னு ஐஷா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மச்சான் பப்புல எல்லாம் எத்தனை பப்புள் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. போதும் நிறுத்திக்கோங்க அப்படின்ட்டு மூணுக்கு செம்ம கோவம் வருது. மச்சான் மச்சான் அப்புறம் என்ன பூமி மச்சான் பார்த்தீங்க, உன்னோட வருங்கால புருஷன் என்ன பூமி பார்க்கலான்னு சொல்லி சொன்னா, அப்புறம் என்னென்ன சொப்பு சாமான்ல வச்சு என்னென்னலாம் குக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா கலைச்சிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்கடி பாவண்டியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனியும் இப்படி செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மூணுக்கா போதும் நிறுத்துங்கடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபன்னெல்லாம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் டேஸும் வந்து போகுது. மூணுக்கா ஐயோ இவனை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, ஃபோன் பண்ணாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே இல்லை எனக்கு ஒர்க் கீழே போயிடுறான். எப்படிதான் இவன் கூட தான் நான் ரொமான்ஸ் பண்ண போறனோ, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா ஹாட்டா இருக்கான், ஆனா பண்றதெல்லாம் குழந்தைத்தனமா பண்றானு, இவன் இப்படி பண்றான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து மூணு வந்து அவங்களுக்குள்ளதே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மூணுக்கா ஏதாவது ட்ரை பண்ணி இவனை கொஞ்சமாச்சும் ரொமான்ஸ் பண்ற அளவுக்காவது மாத்தணும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எதுவுமே நடக்காது போலயே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து டயாங்க செடியூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அவனையே கிஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ தேடி பார்க்குறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு வீடியோ ஒரு ஐடியா கூட கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், யாருக்கிட்ட கேட்பேன்? நம்ம கேங்கில் யார் வந்து 90s கிட்டு புருஷனாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து மூணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு ஐஷோட ஞாபகம் வருது. ஸோ ஐஷுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன மச்சான் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்,
நான் தூங்கிட்டு இருக்கேனேடா. நீ தூங்குறதெல்லாம் ஓரமா கட்டிக்க. எனக்கு ஹெல்ப் வேணும்டா மச்சான். உன்னோட பாய் ஃப்ரெண்டும் வந்து 90s கிட்டு தானே? ஆமா. இப்போ அதுக்கு என்னடி? தூங்குற டைம்ல ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏ மச்சான், எனக்கு ஹெல்ப் வேணும். சரி சரி, சொல்லு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. டேய், இவன் எப்படி என் வலிக்கு கொண்டு வர்றது? ஒரு கிஸ்ஸுக்கு கூட முடியலடி. ரொமான்ஸு சுத்தம். எப்படி வந்து உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அது எப்படி வந்து நீ டேக்கிள் பண்ண அப்படின்றதுல கொஞ்சம் சொன்னா எனக்கும் யூஸ் ஆகுல்ல மச்சான். பாவம் இல்லையா? ஐயோ, என் தூக்கம் போச்சு. சரி, நான் சொல்றேன். ஆனா என்னோட தூக்கத்துக்கு காம்பன்சேஷனா நீ என்னத்த பண்ணுவ அதை சொல்லு. நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ் ப்ராமிஸ் மச்சான், ப்ராமிஸ். சரி. நீ சொல்லு 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 மச்சான், நான் கேட்குறேன். இது ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் பேசலாம். சரி, அப்படியா வீட்டுக்கு வரியா? வரேன் வரேன் வெய் அப்படின்னு ஐஷோவும் கிளம்பி மூனோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ மூனோட ரூம்ல தான் ரெண்டு பேருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மூணா ஐஷோட கையை பிடிச்சிட்டு மச்சான் 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 சொல்லு மச்சான், நீ எப்படிடா வந்து எல்லாம் வந்து ஜின்னை கரெக்ட் பண்ண? எப்படிடா எல்லாம் நடக்குது? கண்டிப்பா உங்களுக்குள்ளே இதை வந்து இருந்திருக்காதுல. சொல்லு மச்சான் சொல்லு மச்சான். இரு இரு பறக்காத, சொல்றேன் சொல்றேன். இது எல்லாமே வந்து அவனும் அந்த மாதிரி தான் இருந்தான். அவனை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு தெரியுமா? சொல்லு 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 மச்சான், கேட்குறேன் மச்சான் கேட்குறேன் மச்சான். ஒன்றும் இல்லை. ஒரு டேட்டு கூப்பிட்டு போனேன், ரூம் போட்டேன், மேட்ரு முடித்தேன். என்னது? என்னடி சொல்கிற? ஆமாம் மச்சான், அவனுங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஹார்மோன்ஸை வந்து கொஞ்சம் தூண்டிட்டோன்னு வச்சுக்கவேன், ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. புரியுற மாதிரி சொல்லுடி. இதை பாரு மச்சான், நான் சொல்றது கேளு. ஒரு டேட் கூப்பிட்டு போ. அந்த டேட்ல என்ன பண்ணணும்னா, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிக்கணும்னா எப்படின்னா, அவனோட கையை ஹக் பண்ண மாதிரி இருக்கணும். சரியா? அப்புறம் அவன் காதுக்குள்ளார குசு லைக் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல நீ பேசணும். அப்படி லைட்டாக கொஞ்சம் கடிக்கணும். சரியா? அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணுறேன்ற பேரில் அவனுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ண போயிட்டு, ஆனால் ஃபீட் பண்ணக்கூடாது. அப்புறம் அவனுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோவேன், நீ அவனுக்கு ஃபீட் பண்ண போகிற அப்படின்னா வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஊட்டக்கூடாது, ஆனால் அதை நீ சாப்பிட்றணும். அப்புறம் அப்படி பண்ணால் என்ன ஆகும்? அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, நீ 2 தடவை அந்த மாதிரி பண்ணி பாரு, செம்ம காண்டாயிருவாங்க கண்டிப்பாக. 3வது தடவை பண்ணி பாரு, இன்னமும் காண்டாவாங்க. தேர்டு டைம் பண்ணதுக்கு அப்புறமா 4th டைம் எப்படியாவது அதை சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு தாட் வரும்ல. ஆமாம், நாமெல்லாம் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணாலே பிடுங்கி திங்கிற கேஸில் நாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக சின்ன என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் 3 தடவை இதே தான் பண்ணேன். 4வது தடவை நான் பண்ணும்போது அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ண சொல்லு சொல்லு சொல்லு. கிஸ் பண்ணிட்டான். அவனே கிஸ் பண்ணிட்டான். கிஸ் பண்ணிட்டு அந்த அப்படியே அந்த ஐஸ்கிரீம் புரியும் நினைக்கிற மச்சான் உனக்கு. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணா உண்டு. ஆனால் இது வாளுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை. நீ பார்த்துக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து டயாங்க்கு தான் கால் பண்ணுறாங்க. டயாங் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அட்டன் பண்ணல. நைட்டாக தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, கால் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு. முன் கால் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் வந்து அட்டன் பண்ண முடியல. சொல்லு என்னாச்சு? டயாங், சொல்லு மூன். நம்ம டேட் போகலாமா? லைக் எங்கேயாவது வெளியில் போகலாமா? நீங்களும் நானும் வெளியில் எங்கேயுமே போனதில்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. போகலாமா ப்ளீஸ்? ஆனால் மூன், அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறது? அதெல்லாம் சரியே வராதே மூன். அதெல்லாம் சரி வரும் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தானே கேட்குறேன், இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் தான் ஆக போதில்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் டயாங், நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டயாங்கும் சரி ஒரு 2 days கழிச்சு போகலாமா?
2 டேஸ் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ நம்ம 2 நாள் கழிச்சு போகலாம். ஓகே ஓகே தேங்க் ஓகே தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே 2 டேஸும் ஸ்கிப் ஆகுது. நல்லா க்யூட்டாகவும் கொஞ்சம் வந்து செக்ஸியாக இருக்கிற மாதிரியும் தான் வந்து க்யூட் ப்ளஸ் அந்த ஹாட்னஸ் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து மூன் வந்து போட்டிருக்காங்க. டேங் வந்து காரில் தான் வந்திருப்பாரு. ஸோ நம்ம பைக்கில் போகலான்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நிறைய பிளான் எல்லாம் வந்து மூன் போட்டிருந்துருப்பாங்க. டேங் பார்க்குறாரு. அந்த ஹாட்னஸ் அவருக்கு தெரியல. பட் ஆனால் க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மூன் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா, அப்படியே ஒரு டால் மாதிரி. உனக்கு க்யூட்டு தானடா தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். தேங்க்ஸ் டேங். போகலாமா? போகலாம். ஆனால் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணலையே. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா, புதுசாக வந்திருக்கல, நம்ம போகலாமா? சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்படியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேங்கோட ஹேண்டை டச் பண்ணுறது, தைஸை டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஆக்சிடென்ட்லாம் தொடுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து பெருசாக அதை கண்டுக்கல. ஸோ இப்படியே வந்து அவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ஐஷு சொன்ன எல்லா ஐடியாஸுமே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதோட சிலதை வந்து மூணும் ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு டேங் வந்து டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்து போகலாமா, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, போகலாம் டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டேங்கோட ஹேண்ட்ஸை வந்து தான் அவங்க செஸ்ட்டு கிட்ட இருக்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங் வந்து அந்தளவுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. சரி கை பிடிச்சிருக்கா, ஓகே விட்டுறா. ஒரு லைக் என்ன சொல்கிறது, அவருக்கு சரி அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்கல. இது வந்து இப்போதைக்கு நார்மல் தானே, இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. மூன் கை ஏன் டேங் என்னாச்சு? இல்லை கை என்ன கை? இல்லை ஒன்றும் இல்லை, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவங்க செஸ்ட்டு கிட்ட ஹக் பண்ண மாதிரி தான் வந்து இருக்காங்க டேங்கா. லைக் வந்து கண்டுக்கூடாதுன்னு தான் இருக்காரு. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அப்பப்போ அவரோட ஐஸ் வந்து அங்கே தான் போகுது. எப்படியாவது கையை வந்து அவகிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக. ஆனால் பட் எவ்வளோதான் வந்து டேங் வந்து கையை எடுக்கலான்னு பார்த்தாலும் மூன் சுத்தமாக விடவே இல்லை. ஒவ்வொரு தடவை அப்படி இப்போ பண்ணும்போதும் வந்து லைக் டைட்டாக தான் வந்து டேங்கோட ஹேண்டை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மூன் இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப தப்பு மூன், கையை விடு மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸாக கையை எடுத்துக்கிறாரு. ஐயோ இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரு மூணுக்கு இருக்க. டேங் ப்ளீஸ் டேங், நான் கை தானே பிடிக்கணும், வா என்னோட ஹேண்டை பிடிச்சிக்கோ, அங்கெல்லாம் வந்து பிடிக்காத. ஏன் நான் தானே பிடிக்கிறேன், அப்புறம் என்ன, இதை பாருங்கன்னு அப்படிலாம் பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு சரியா, நீ வேணா என் கையை பிடிச்சிக்கோ அப்போ அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூணோட ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. யூச்சு அட்லீஸ்ட் கையாவது பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து போகிறாங்க. பட் ஆனாலும் அப்பப்போ மூணு என்ன பண்ணுறாங்கன்னா டேங்கோட ஹேண்டை ஹக் பண்ண மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறாங்க. லைக் அப்படியே தான் வந்து கொஞ்சம் நேரமும் போகுது. சரி இப்போ வந்து ஐஸ்கிரீம் தான் நெக்ஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து டேங் என்ன மூன் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. சரி வா, அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஸோ அங்கே போய் உட்காந்து அங்கே எல்லாமே வந்து கப்பிள்ஸாக தான் இருக்காங்க. கப்பிள்ஸ்னால் வந்து பக்கத்தில் பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு லைக் ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னது இது எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீ எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் நார்மலாக தாண்டா இருக்காங்க, நீ தாண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. டேங் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு டேங்கிட்டையும் வந்து ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டரும் பண்ணிட்டாங்க, ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. டேங் என்ன முன் அவர் பாட்டுக்கு லைக் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காரு. டேய் சாப்பிடாதுடா, நானாவது ஊட்டி விடுறேன்டா, நான் எனக்கு ஐஸ்கிரீம் ஃபீட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து
மூன் கேக்குறாங்க, இல்ல நான் உனக்கு ஃபீட் பண்ணட்டுமா? இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் பண்ணக்கூடாது மூன், என்ன நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் டயாங், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்றாங்க, லைக் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணாலும் வந்து லைக் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு ஸ்பூனை வந்து எடுத்தார், லைக் வந்து ப்ளே பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் சாப்பிடல. டேய் நீ சாப்பிட்டா கூட அதையே ஒரு சக்கை வச்சு ஒன்று நச்சுன்னு கிஸ் அடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஐயோ அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் டேங் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. லைக் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி போகிறாரு. பட் ஆனால் அவர் சாப்பிட்றாரு. அதே மாதிரி தான் ஒரு 2 to 3 டைம்ஸ் நடக்குது. ஆஹா கிஸ் பண்ணிடலாம் போலையே அப்படின்ட்டு இவன் இன்னொரு தடவை மட்டும் அப்படி பண்ணிடட்டும், நம்ம நச்சுன்னு கிஸ் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அவ்வளோ இதாக வந்து இருக்காங்க. பட் ஆனால் டயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4th டைம் வந்து ஃபீட் பண்ணிடுறாரு. புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு, ஐஸ்கிரீமும் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது, நம்ம அங்கே போகலாமா, வாட்டர் ரைட் கூட இருக்குது, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறாரு. ஐயோ இந்த பிளானும் ஃப்ளாப் ஆகுது அப்படின்ட்டு சரி போகலாம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் போகிறாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்பப்போ லைக் பயமாக இருக்கும்போதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து 3 டைம் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறது, லைக் ரெண்டு பாடியுமே டச் ஆகுது. இது எல்லாமே வந்து எல்லா ரைட்ஸ்லேயுமே சில ரைட்ஸ்லலாம் வந்து அப்படி தான் ஆகுது. ஸோ தண்ணி பட்டதுனால வந்து மூனோட அந்த பாடி ஷேப்பு எல்லாமே வந்து தெரியுது. டயாங்கா என்ன பண்ணுறாருன்னா அவர் போட்டுட்டு இருந்த அந்த கோட்டை கழட்டு, மூணு இதை நீ போட்டுக்கோ, நம்ம வந்து இங்கே ஏதாவது ரூம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணாருன்னா ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கேயும் ஏதாவது சேஞ்ச் ஏதாவது நடக்குமா, இல்லை அதுவும் ஃப்ளாப் ஆகுமா அப்படின்ட்டு வந்து மூன் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ரூமில் தான் வந்து இருக்காங்க. மூன் ட்ரெஸ்ஸும் வந்து நான் வாங்கிட்டேன், அங்கே இருக்குது, நீ வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வந்து நான் பாத்ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறாருன்னா அவர் பாத்ரூமுக்கு போயிடுறாரு. என்னதான் நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது, எல்லாமே ஃப்ளாப் ஆன மாதிரி இதுவும் ஃப்ளாப் ஆக தான் போகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ இன்னர்ஸோடு தான் நின்றுட்டுருக்காங்க. போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போடலான்னு பார்க்குறாங்க. அப்போது வந்து பின்னாடி இருந்து டேங்க்ஸ் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. செம்ம வந்து லைக் வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கூஸ் பம்ப்ஸும் ஆகுது மூணுக்கு. ஏன்னா வந்து சட்டனாக வந்து அப்படி பண்ணதில் விட்டு பேபி கேர்ள், நானும் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோல் பண்ணுறது, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூணை திருப்பி செம்மையா ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. செம்ம ஷாக்கு, என்னடா நடக்குது இங்கே, இது டயாங் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. எப்போ அவங்க பெட்டுக்கு வந்தாங்கன்னே தெரில. டயாங் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க மூணை. அப்படியே டயாங்கோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே மூணோட பாடியில் ப்ளே ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் கிஸ் பண்ணும்போது ப்ரீத் ஸ்ட்ரகிள் ஆகலை, அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேண்ணா, நீ என்ன எதிர்பார்த்தியோ அதை தான் பேபி கால் பண்ண போகிறேன், நானும் வந்து எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறது, நானும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னா நீ விட மாட்டேன்றியடி, என்ன இப்படி பேசுறீங்க, தப்பு தான் பேசக்கூடாது, உன்னெல்லாம் வந்து மேட்ரு எப்போவோ முடிச்சிருந்துருக்கணும், என்ன சொல்றீங்க டேன், எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் நீ என்ன பிளான் பண்ண அப்படின்னு. ஜின்னி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க புரியலையே, உன் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தால, அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியும் அவ்வளோதான், பாவம் நீ ரொம்பவும் ஆசைப்பட்ட, சரி உன்னோட ஆசையும் நிறைவேற்ற வேண்டியதுதான் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு
குட்டி ஒரு மினி மேக்கப் செஷன் போகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டையும் முடிச்சிடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ், சாரி ஃபேரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை பாய்.